தீர்வுக்களம் பகுதியில் அடுத்தது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கேட் வால் வச்சுருப்பாங்க. ப்ளம்பர் வந்து மாட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த ப்ளம்பர் மாட்டுறதுல பார்த்திங்கன்னா மேலே தான் கேட் வால் மாட்டியிருப்பாரு. இப்போ வர்ற எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா கேட் வால்லாம் இந்த வால் வந்து இந்த மாதிரி பிஞ்சு போயிடும். அப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா தெரியும். அதை வந்து அவ்வளோதான் குவாலிட்டி, அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு மறுபடியும் டீயை போட்டு அதை பேஸ்ட் ஊற்றி அதுக்கப்புறமேல எல்லாத்தையும் பைப்பை வாங்கி அதெல்லாம் ஒட்டுறதுங்கிறது தேவையில்லாத வேலை. அதுக்கு நாங்கள் ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது டேங்குக்கு உள்ளே அதோடய அவுட்லெட்டில் ஒரு வால்வை போட்டோம். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தண்ணிக்குள்ளே கை விட்டு நீங்கள் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இப்படி பண்ணலாம். இது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு. தேங்க்யூ.